பிரசிடென்ட் கீழே ஆர்கனைசர், ஆர்கனைசர் கீழே கோஆர்டினேட்டர், கோஆர்டினேட்டர் கீழே டீம் லீடர், டீம் லீடர் கீழே ப்ரொமோட்டர், ப்ரொமோட்டருக்கு கீழே கஸ்டமர். ஸோ இதுதான் ஒரு மார்க்கெட்டிங் டீமா நம்ம நிறுவனம் எடுத்திருக்கிறது. ஸோ இந்த மார்க்கெட்டிங் சிஸ்டம் இல்லாம நம்ம நிறுவனத்துல ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. அது வாடிக்கையாளர்களுக்கு உண்டான விஷயம். ஸோ நீங்களும் ஒரு ஒன் ஆஃப் த கஸ்டமர் அப்படின்றதால உங்களுக்கு அந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் வரும். நாளைக்கு முழுக்க முழுக்க ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்தை பத்தி தான் மீட்டிங் நடைபெற போகுது. ஸோ இன்னைக்கு இந்த மீட்டிங்ல நம்ம ரிவார்ட் பாயிண்ட பத்தி பேச போறது கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க அதுல தெரிஞ்சுக்கணும். என்னன்னா 1,00,000 வாடிக்கையாளர்கள் வரைக்கும் நம்ம நிறுவனம் 1000 ரிவார்ட் பாயிண்ட், ஒரு ரிவார்ட் பாயிண்டோட மதிப்பு என்பது பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் மதிப்பு. அதுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1000 ரிவார்ட் பாயிண்ட் வந்து நிறுவனம் வந்து ஃப்ரீ ஆக்டிவேஷன்ல கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த ரிவார்ட் பாயிண்ட் நீங்க அதுல வரக்கூடிய தொகையை நீங்க வித்ட்ரால் பண்ணணும்னா பர்மனன்ட் பிளேஸ்மெண்ட் நீங்க உங்களுக்கு கிடைக்கணும். அந்த பர்மனன்ட் பிளேஸ்மெண்ட் எடுப்பதற்கு ஜஸ்ட் 20 rupees வந்து ஒவ்வொரு கஸ்டமரும் பேமெண்ட் பண்ணி அந்த பர்மனன்ட் பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கணும். ஆக்சுவலா அது 6,000 rupees பேமெண்ட் பண்ணணும். ஆனா நம்ம ஜஸ்ட் 20 rupeesல நம்ம வந்து அந்த பர்மனன்ட் பிளேஸ்மெண்ட் வாய்ப்பை கொடுக்குறோம். ஸோ 1,00,000 பேருக்கு மேல, 1,00,000 வாடிக்கையாளர்களுக்கு மேல வரக்கூடிய நபர்கள் அன்னைக்கு அவர்களும் 20 rupees தான் பேமெண்ட் பண்ணணும். ஆனா 2 பாயிண்ட் தான் கம்பெனி கொடுப்பாங்க. 1,00,000 வாடிக்கையாளர்களுக்கு மேல வரக்கூடியவர்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு அன்னைக்கு 2 பாயிண்ட் தான் கிடைக்கும். ஓகேங்களா? என்னைக்கு 10 கோடி ரிவார்ட் பாயிண்ட் வந்து ஜென்ரேட் ஆகி முடியுதோ, ஃப்ரீ ரிவார்ட் பாயிண்ட் ஜென்ரேட் ஆகுதோ, அதற்கு பிறகு வரக்கூடிய அத்தனை வாடிக்கையாளர்களும் அவங்களுடைய ஆக்டிவேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணு பர்ச்சேஸ் பண்ற ஆரம்பத்துல 2 ரிவார்ட் பாயிண்ட் கம்பெனி கொடுப்பாங்க. ஸோ அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அவங்க பர்ச்சேஸ் பண்றது மூலமாக தான் அவங்களால பாயிண்ட் சேர்க்க முடியும். இதுதான் ரிவார்ட் பாயிண்டோட ஒரு கஸ்டமருக்கு உண்டான விஷயம். நாளைக்கு இதை பத்தி டீப்பா மீட்டிங்ல பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரொமோட்டருக்கு உண்டான விஷயத்த ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். கீழே இருந்து மேல போவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ரொமோட்டரா நீங்க வந்து என்ன உங்களுடைய கடமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரொமோட்டரா பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து 149 ரூபாய் பதிவு கட்டணம் கட்டணும். 149 ரூபாய் பதிவு கட்டணம் கட்டணும். ஆனா அது வருகிற திங்கட்கிழமை வரை பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 15 வரைக்கும் நிறுவனம் டிபிஏ, அதாவது ப்ரொஃபைல் பிக்சரை நீங்க வாரத்துல 2 நாள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல நீங்க டிபிஏ பிக்சரா வைக்கணும். அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய சோசியல் மீடியா வெப்சைட்டான ஒரு 2 போஸ்டர்ஸ் போடணும். ஓகேங்களா? குறைஞ்சபட்சம் 2 போஸ்டர்ஸ். ஓகே, இதுதான் ப்ரமோட்டர் கடமைனா. இது மட்டும் கிடையாதுங்க. ஜாம் நியூஸ் அப்படின்ற நம்மளுடைய செய்தி இணையதளத்துல நீங்க டெய்லி போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போடணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க இண்டிவிஜுவலா செய்ய வேண்டிய வேலைகள். இது இல்லாம இன்னொரு வேலை இருக்கு. என்னன்னா 15 வாடிக்கையாளர்களை நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். 15 வாடிக்கையாளர்களை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ஸோ அவங்களுக்கு 20 ரூபாய் அந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல என்டர் ஆகிறதுக்கான சார்ஜஸ் வந்து 20 ரூபாய். அந்த பர்மனன்ட் பிளேஸ்மெண்ட் பெறுவதற்கான சார்ஜஸ் வந்து 20 rupees. ஓகேங்களா? ஸோ அந்த 20 rupees கொடுத்து நீங்க 15 வாடிக்கையாளர்களை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ஸோ முன்னாடி அது 470 இருந்துச்சு. இப்ப அது 470 இல்ல, 20 rupees தான் நம்ம நிறுவனம் வச்சிருக்காங்க. இனிமே எப்போதுமே அது வந்து ரிவார்ட் பாயிண்ட்ல ஒருத்தர் வரணும், என்னைக்கு வரணும்னாலும் ஒரு 20 rupees கொடுக்காம வர முடியாது அவரால். ஓகேங்களா? ஸோ இந்த 20 rupees இப்ப கொடுக்குறவங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் வந்து கம்பெனி ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 பாயிண்ட் தான் கிடைக்கும். ஓகே, சரி. இப்போ நான் வந்து ஒரு 15 வாடிக்கையாளர்களை சேர்த்துட்டேன், கம்பெனி சொன்ன இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டேன். அப்ப எனக்கு எவ்வளவு டெய்லி கிடைக்குன்னா 150 rupees எனக்கு பெர் டே கிடைக்கும். ஓகேங்களா? நான் அந்த 15 வாடிக்கையாளர்களை எத்தனை நாள்ல முடிக்கணும் அப்படின்னா 1 வார காலத்திற்குள்ள முடிக்கணும். ஒரு 7 நாள், நான் இணைந்த நாளிலிருந்து 7 நாட்களுக்குள்ள நான் முடிச்சா மட்டும்தான் எனக்கு 150 ரூபாய் பெர் டே கம்பெனி கொடுக்கும். அடுத்து நான் 30 வாடிக்கையாளர்களை அப்பாயின் பண்ணியிருக்கேன். 30 வாடிக்கையாளர்களை என்னால சேர்க்க முடியும். அதே மாதிரி நான் 2 ப்ரொமோட்டரை கம்பெனிக்கு நான் ரெஃபர் பண்றேன். என்னைய மாதிரி ஒரு 2 ப்ரொமோட்டர் நான் ரெஃபர் பண்றேன் அப்படின்னா கம்பெனி எனக்கு பெர் டே வந்து 300 rupees எனக்கு கொடுக்குறாங்க. பெர் டே வந்து 300 rupees கொடுக்குறாங்க. அதே மாதிரி 45 வாடிக்கையாளர்களை நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். 2 ப்ரொமோட்டரை நான் வந்து நான் கம்பெனிக்கு ரெஃபர் பண்றேன் அப்படின்னா 2 ப்ரொமோட்டர் ரெஃபர் பண்ணி நான் 45 வாடிக்கையாளரை நான் கொண்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு டெய்லி 450 rupees வந்து எனக்கு கம்பெனி டெய்லி எனக்கு சம்பளமா கொடுக்குறாங்க.
அதே மாதிரி 2 ப்ரொமோட்டர் நான் ரெஃபர் பண்ணி 60 வாடிக்கையாளர்களை நான் இணைச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கம்பெனி வந்து 600 rupees எனக்கு வந்து கம்பெனி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 4 ப்ரொமோட்டர் நான் ரெஃபர் பண்ணிட்டேன். ஆனா நான் வந்து 15 வாடிக்கையாளர்கள் தான் நான் ரெஃபர் பண்ணிட்டேன். ப்ரொமோட்டர் மட்டும் 4 பேர் நான் ரெஃபர் பண்ணிட்டேன். ஆனா 15 வாடிக்கையாளர்கள் தான் நான் ரெஃபர் பண்ணிருக்கேன் அப்படின்னா எனக்கு 700 rupees பெர் டே எனக்கு வந்து கம்பெனி எனக்கு கொடுக்குறாங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. ஓகே, 8 ப்ரொமோட்டர் நான் ரெஃபர் பண்ணிட்டேன். டைரக்டா 8 ப்ரொமோட்டர் நான் ரெஃபர் பண்ணிட்டேன். ஆனா 30 வாடிக்கையாளர்களை நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா 30 வாடிக்கையாளர்கள் 8 ப்ரொமோட்டர் நான் ரெஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பெர் டே வந்து 1400 rupees எனக்கு பெர் டே கொடுக்குறாங்க. இதுல எவ்வளவு பிடித்தம் செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10% வந்து பிடித்தம் செய்வாங்க. இதுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு வந்து மந்த்லி உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சி உங்களுடைய லாகின்ல டிடிஎஸ் சர்டிபிகேட் வச்சிருவாங்க. ப்ராப்பரா இருக்கும் அதனுடைய இது. அதே மாதிரி பே அவுட்டும் பாத்தீங்கன்னா நீங்க வித்ட்ரால் கொடுத்தீங்கன்னா அடுத்த 2 செகண்ட்ல உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போய் சேரும். அது மாதிரிதான் இதனுடைய இது வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன் சார். ஒரு வாரத்துல என்னால வந்து 15 வாடிக்கையாளரே சேர்க்கறது கஷ்டம் சார். 30 வாடிக்கையாளர் 60 வாடிக்கையாளர்லாம் சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டம் சார் அப்படின்னு அதுதானே உங்களுடைய ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு பதில் சொல்றேன் பாருங்க. நீங்க இப்ப ப்ரொமோட்டரா ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க முடிவு பண்ணிக்கணும் எவ்வளவு வாடிக்கையாளரை உங்களால சேர்க்க முடியும் அப்படின்றத. அதுக்கு ஏற்ற தொகையை நீங்க ஒரு வாரத்துல 20 ரூபாய் இன்ட்டு இல்ல 20 ரூபாய் இன்ட்டு 45 பேர் இல்ல 20 ரூபாய் இன்ட்டு 60 பேர் இல்ல 20 ரூபாய் இன்ட்டு 15 பேர் அந்த தொகையை நீங்க வந்து அமௌண்ட் கட்டிட்டு பேமெண்ட் கட்டிட்டு ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணணும், உங்களால எப்ப முடியுதோ உங்களால எப்ப நீங்க அந்த வாடிக்கையாளர், ஏன்னா ஒரு வாரத்துக்குள்ள முடியல அப்படின்னா நீங்க உங்களுக்கு இந்த ஐடி எக்ஸ்பிரி ஆயிடும் பயப்பட வேணாம். ஓகேங்களா? சோ ஆனா ஒரு வாரத்துக்குள்ள நீங்க அதுக்கான பேமெண்ட் பண்ணிருக்கணும். உங்களால எவ்வளவு முடியும்ன்றத பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு 10 நாள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். 15 கஸ்டமரை நீங்க எடுக்கிறதுக்கு 10 நாளுக்கு என்னைக்கு நீங்க 15 கஸ்டமர் எடுக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்களுடைய அந்த இன்கம் ஸ்டார்ட் ஆகும். பட் பேமெண்ட் முன்னாடி கட்டி வச்சிருக்கீங்க ஓகேங்களா? அன்னைக்குதான் உங்களுக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு ரூட். இல்ல சார் எனக்கு கஸ்டமரே 20 ரூபாய் கட்டணும் சார், அதுவும் நீங்க பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? அடுத்தது சார் என்னால 60 கஸ்டமர் என்னால சேர்க்க முடியும். ஆனா எனக்கு அது 1 மாசம் டைம் வேணும். அப்ப அந்த ஒரு வார காலத்துக்குள்ள 60 கஸ்டமருக்கு உண்டான பேமெண்ட்டை நீங்க பேமெண்ட் பண்ணி பிளாக் நீங்க வச்சிடலாம். நான் 60 கஸ்டமர் எடுக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்றத நீங்க கம்பெனிக்கு சொல்லிடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் 15 கஸ்டமர் முடிச்சீங்கன்னா உங்களோட இன்கம் 150 ஸ்டார்ட் ஆயிடும். 30 கஸ்டமர் முடிச்ச உடனே உங்களுக்கு 300 ரூபாய் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப படிப்படியா உங்களுடைய கஸ்டமரை நீங்க இன்க்ரீஸ் பண்ண உங்களுடைய இன்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். என்னைக்கு நீங்க 60 கஸ்டமர், ஆனா நீங்க 60 கஸ்டமருக்கு பேமெண்ட் கட்டிட்டு நீங்க ஒரு 90 கஸ்டமர் எடுக்கிறீங்கன்னா உங்களோட இன்கம் ஸ்டார்ட் ஆகாது. உங்களோட இன்கம் அதிகரிக்காது. இப்ப நான் 30 கஸ்டமருக்கு பேமெண்ட் கட்டிட்டேன், 30 கஸ்டமர் பிளாக் பண்ணிட்டேன், 30 கஸ்டமர் என்னால எடுக்க முடியும்னு சொல்லிட்டேன். ஆனா 30 கஸ்டமருக்கு வந்து முடிஞ்சோன்னா 60 கஸ்டமர் சேர்த்துட்டேன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு நான் பணம் கட்டலாம்னா கட்ட முடியாது. ஒரு வாரம் 7 நாள் தான். 7 நாட்களுக்குள்ள நீங்க எவ்வளவு கஸ்டமர் எடுக்க முடியுன்றது நீங்க முடிவு பண்ணி அதுக்கேற்றாற்போல் நீங்க அதுக்கான அமௌண்ட்டை நீங்க பேமெண்ட் பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா? அடுத்தது நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்க ப்ரொமோட்டர் யாரையும் அப்பாயின்ட் ரெஃபர் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா அதற்கு பிறகு நீங்க 2 ப்ரொமோட்டரை நீங்க அப்பாயின்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால அடுத்தடுத்த இதுக்கு போக முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து கஸ்டமரே நீங்க 20 ரூபாய் கட்ட வைக்கலாம், இல்ல கம்பெனியே 1000 ரிவார்ட் பாயிண்ட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம 20 ரூபாய் நம்ம கஸ்டமருக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு நீங்க கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பர்ச்சேஸ் விஷயத்த பத்தி இன்னைக்கு நீங்க மீட்டிங் உங்களுக்கு நடந்திருக்காது. பட் இன்னைக்கு பிரசிடென்ட் மீட்டிங்ல தெளிவா சொல்லியிருக்கோம். ஒண்ணு நம்மளுடைய மளிகை கடை அண்ட் காய்கறி கடை அண்ட் பிரியாணி பாயிண்ட், இந்த 3த்துக்காகவும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பிரான்சைசி வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பிரான்சைசி கடை வைத்திருப்பவர்களுக்கு நம்ம பிரான்சைசி வாய்ப்பு கொடுக்குறோம். கடை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க செலவு. கம்பெனி வந்து 5 லட்சம் ரூபாயில இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஸ்டாக் வந்து கம்பெனியோடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி பண்றாங்க. இது வந்து படிப்படியா வந்து இப்ப அதுக்கான பிரான்சைசி அப்பாயின்ட் பண்ற வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஈரோட்ல 2 இடத்துல இப்ப வந்து பிரான்சைஸ் வந்து வரப்போகுது. திருச்சியில ஒரு இடத்துல வரப்போகுது. சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 7-8 இடங்கள்ல இப்ப வந்து என்கொயரி வந்து அதுக்கான விசிட் பண்ற வேலைகள்லாம் போயிட்டு. ஓகேங்களா? இது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து டெக்ஸ்டைல், ஹோம் அப்ளையன்சஸ், அதுக்கப்புறம் கிச்சன் வேர் அப்ளையன்சஸ், மினி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ், இது மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வந்து
நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். நம்ம வந்து நிறைய தவணை முறையில நம்ம வாங்குவோம். பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து தவணை முறையில நம்ம வீடு பாத்தீங்கன்னா அயன் பாக்ஸ், இண்டக்ஷன் ஸ்டவ், குக்கர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் கட்டிட்டு அப்புறம் வாரம் தவணையில கட்டுவாங்க. ஓகேங்களா? அதற்காக நம்ம நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்திருக்காங்க. இன்ஸ்டால்மெண்ட் பிசினஸ் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஏற்படுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு சிஸ்டம் மூலமா, ஓகேங்களா, சோ இந்த ஒரு சிஸ்டம் மூலமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறுவனம் வந்து உங்களுக்கு இந்த ஒரு சிஸ்டத்தின் வாயிலாக மினி சேல்ஸ் ஹப், ஹோம் பேஸ்டு மினி சேல்ஸ் ஹப், இது வந்து ஒன்லி ஃபார் மகளிர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ ஆண்களுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. மகளிர் தொழில் முனைவோரை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த இதை ஏற்படுத்தியிருக்காங்க. இதுல இதுல வந்து முற்றிலும் மகளிர் தொழில் முனைவோர்களாக தான் இருக்க முடியும். அவங்க மட்டும் வீட்டுல இருந்தபடியே இந்த பிசினஸ் செய்யலாம். இப்போ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து ஒரு 50,000 ரூபாயில இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஸ்டாக் வந்து அவங்க கிட்டே கொடுத்துருவாங்க. ஸ்டாக் அவங்க கிட்டே கொடுத்துருவாங்க. ஸோ டெக்ஸ்டைல் வேணும், ஒரு இப்ப நம்ம வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க, ஸோ டெக்ஸ்டைல் வந்து பார்த்து தான் வாங்கணும் அப்படின்னா நம்ம நேரா எங்கெங்கெல்லாம் ஐபிஎஸ் சென்டர் இருக்கோ ஸோ அங்க போய் நேரடியா போயிட்டு பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ ஒரு 100 ரூபாய் இல்ல 50 ரூபாய், அதுக்கான ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் இருக்குது, இனிஷியல் அமௌண்ட் இருக்கு. அந்த இனிஷியல் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிட்டு மீதி வந்து வாரத்தவணையில கட்டலாம். ஸோ இப்படி கட்டினாலும் அதுக்கு ரிவார்ட் பாயிண்ட் கம்பெனி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஐபிஎஸ் சிஸ்டம் வேறு, கிரெடிட் வேலட் என்பது வேறு. இதை பத்திலாம் நாளை மறுநாள் நடக்கக்கூடிய ஐபிஎஸ் அண்ட் கிரெடிட் வேலட் சிஸ்டத்தை பத்தி நாளை மறுநாள் நடக்கக்கூடிய மீட்டிங்ல நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சோ இத பத்தியான ப்ரௌச்சர்ஸ் எல்லாமே நான் வந்து உங்க பிரசிடென்ட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பாங்க நான் நம்புறேன். ஓகேங்களா? சோ அப்படி இல்லைனாலும் நம்மளுடைய zamora.in போங்க. அங்க வந்து நாளைக்கு வந்து காலையில பிரான்சைசிக்கான டீடைல்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஐபிஎஸ் சென்டர், அதாவது மினி சேல்ஸ் ஹப்போடைய அதனுடைய டீடைல்ஸும் இருக்கும். ஸோ யாருக்கு நீங்க யாராவது நம்ம இப்ப நீங்க ஆர்கனைசரா இருக்கீங்க, பரவாயில்ல, நான் வந்து ஒரு சேல்ஸ் சென்டரா நான் சேல்ஸ் ஹப்பா நான் செயல்பட விருப்பப்படுறேன், இல்ல ஒரு என்னால கடை எடுக்க முடியும், நான் பிரான்சைஸா செயல்பட விருப்பப்படுறேன் அப்படின்னா நீங்க தாராளமா நீங்களும் வந்து இந்த நிறுவனத்தோட இணைந்து செயல்படலாம். இதுல வந்து நிறுவனம் தான் உங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க வந்து மார்க்கெட்டிங் அது மாதிரி நிறுவனம் பண்ணி கொடுத்துறாங்க. ஓகேங்களா? சோ இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னும் டீப்பா நம்ம நாளை பார்ப்போம். ஓகே. சோ வாடிக்கையாளர்களை நம்ம வந்து இந்த சேல்ஸுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு தான் ப்ரொமோட்டராக உங்களே வந்து கம்பெனி அப்பாயின்ட் பண்றாங்க. அப்ப நீங்க ப்ரொமோட்டரா உங்களுக்கு இப்ப நான் 9ஆம் தேதி ஜாயின் பண்ணிட்டேன் சார், 15ஆம் தேதிக்குள்ள என்னால வந்து 15 கஸ்டமர் எடுக்க முடியாது, என்னால ஒரு 5 கஸ்டமர் தான் சார் எடுக்க முடியும். நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், நீங்க 300 rupees வந்து பேமெண்ட் பண்ணி நீங்க உங்களுடைய இதை வந்து 15 கஸ்டமர் அப்படின்றத லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து 30 கஸ்டமர் சேர்த்தாலும் அது வந்து உங்களுக்கு எந்த விதத்துலயும் உங்களுக்கு வந்து பிரயோஜனப்படாது. ஓகேங்களா? நீங்க அந்த 7 நாள்ல முடிவு பண்ணிக்கணும், நான் இத்தனை வாடிக்கையாளர்களை கொண்டுட்டு வர போறேன்றத. நீங்க என்னைக்கு 15 வாடிக்கையாளர்களை முடிக்கிறீங்களோ, ஓகேங்களா, நீங்க வந்து 15 வாடிக்கையாளர்களுக்கான அந்த பர்மனன்ட் பிளேஸ்மெண்ட் வந்து முடிச்சிட்டீங்க, கோல் பண்ணிட்டீங்க. பட் உங்களுடைய கஸ்டமருக்கான ஒரு பர்மனன்ட் பிளேஸ்மெண்ட் ஐடி எடுத்து வச்சிருவாங்க, எடுத்து உங்களுக்கும் அந்த நம்பர் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த பர்மனன்ட் பிளேஸ்மெண்ட் ஐடியில நீங்க உங்களுடைய 15 கஸ்டமரை நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுல நீங்க 15 கஸ்டமருக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு ஒரு வாரம் சென்று இன்னும் என்னால ஒரு 15 கஸ்டமர் எடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப் டைம் இன்கம் அப்படின்றது, ப்ரொமோட்டராக உங்களுடைய லைஃப் டைம் இன்கம் அப்படின்றது 150 ரூபா மட்டும்தான். ஓகேங்களா? பட் என்ன ஒரே ஒரு வாய்ப்பு, 700 ரூபாய்க்கு மாற்ற முடியும்னா நீங்க 4 ப்ரொமோட்டர்களை ரெஃபர் செய்திருந்தீர்களே ஆனால் உங்களால வந்து நீங்க வந்து 700 ரூபாய்க்கு உங்களுடைய இதை மாற்ற முடியும். ஸோ நீங்க இங்க எவ்வளவு ப்ரொமோட்டரை நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்களோ 4, 8, 12 அதுக்கேற்றாற்போல் உங்களுடைய கஸ்டமர் ஸ்ட்ரென்த் வந்து 15 இருந்தா போதும், 15 வாடிக்கையாளர்கள். ஆனா ப்ரொமோட்டர் மட்டும் பாத்தீங்கன்னா நான் ஒரு 12 ப்ரொமோட்டரை ரெஃபர் பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னுடைய பெர் டே இன்கம் 2100 ரூபாய் கிடைக்கும். என்னுடைய ஒரு ப்ரொமோட்டரா என்னுடைய பெர் டே இன்கம் வந்து 2100 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ப்ரொமோட்டரா நீங்க வந்து நீங்க எவ்வளவு இன்கம் வேணாலும் நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஆனா அதற்கேற்றாற்போல் உங்களுடைய ப்ரொமோட்டர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது 4 ப்ரொமோட்டர் 15 வாடிக்கையாளர்கள். ஓகேங்களா? இதை பண்ணிருந்தீங்கன்னா 700 ரூபாய் கிடைக்கும். நான் 8 ப்ரொமோட்டர் 15 வாடிக்கையாளர்கள் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1400 கிடைக்கும். 12 ப்ரொமோட்டர் 15 வாடிக்கையாளர்கள் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர் டே வந்து
ரூபாய் கிடைக்கும் சார். உண்மையா கிடைக்குமா சார் அப்படின்னா, நீங்க படிப்படியா நிறுவனம் சொன்னதை செயல்படுத்தி பாருங்க. ஓகேங்களா? உங்களுடைய பே அவுட் வந்து எந்த லெவல்ல எது மாதிரி பர்ஃபெக்டா வருதுன்றத நீங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த டிஜிட்டல் ப்ரொமோட்டருக்கும் இப்ப இருந்த டிஜிட்டல் ப்ரொமோட்டருக்கும் இப்ப இருந்த நிறுவனத்தோட கட்டமைப்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. இப்ப நீங்க வந்து உண்மையிலே நீங்க ஒரு கம்பெனிக்காக நீங்க ஒர்க் பண்றீங்க. உங்களுடைய வேலைக்கு தான் எவ்ரி டே வந்து உங்களுக்கு ராயல்ட்டியா கிடைக்குது. சும்மாலாம் கொடுக்க போறது கிடையாது கம்பெனி. உங்களுடைய வாடிக்கையாளர்கள் 15 வாடிக்கையாளர்கள் நீங்க கொடுக்குறீங்க. இப்ப நீங்க ஒரு 4 ப்ரொமோட்டர் கொடுக்குறீங்கன்னா அவர் மூலமா 60 வாடிக்கையாளர்கள் உள்ள வராங்க. ஓகேங்களா? அது இல்லாம நீங்க கம்பெனிக்கு விளம்பரப்படுத்துறீங்க. ஸோ கம்பெனியுடைய சேல்ஸும் நீங்க பாக்குறீங்க, மார்க்கெட்டிங் நீங்க பாக்குறீங்க. அப்ப நிறுவனத்துடைய சேல்ஸ் வந்து வேற மாதிரி உங்களுக்கு போயிட்டே இருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு மேல இருக்கக்கூடிய இப்ப டீம் லீடர் என்ன நினைக்கலாம், என்ன சார் அவரே 2200 ரூபாய் சம்பாதிக்கிறான்னா அப்ப நான் டீம் லீடரை விட்டு, ஏன்னா டீம் லீடரா எனக்கு 1200 தானே சார் சொல்லியிருக்கீங்க, பேசாம நான் வந்து டீம் லீடரை விட்டுட்டு ப்ரொமோட்டரா வந்துடலாமா அப்படின்னு இப்ப உங்களுடைய கேள்விகள் வரும் இல்லையா? ப்ரொமோட்டரா நீங்க வர்றதை விட நீங்க டீம் லீடரா அந்த டீமை லீட் பண்ணும்போது உங்களுக்கு அதை விட உங்களுடைய இன்கம் வந்து பெரிய லெவல்ல போகும். அது இன்சென்டிவா வரும். வீக்லி ஒன்ஸ் சேல்ஸ் இன்சென்டிவா உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த இன்சென்டிவ் டெஃபினட்டா நாங்க ஒர்க் அவுட் பண்ணா உங்களுக்கு ரொம்ப இதாயிடும். கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான அளவுல இங்க பிசினஸ் நடக்கும். ஓகேங்களா? சோ உங்களுக்கு கோடிக்கணக்கான அளவு பிசினஸ் நடக்கும்போது உங்களுடைய டீம் லீடருடைய இன்கம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரொமோட்டரோட அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரிதான் கோஆர்டினேட்டர் இருக்கும், அதே மாதிரிதான் ஆர்கனைசர் இருக்கும். சோ பிரசிடென்டோட இன்கம்லாம் உங்களுடைய ப்ரொமோட்டரை நீங்க என்கரேஜ் பண்ணி அவரை 30 கஸ்டமர் 60 கஸ்டமர் எடுக்க வச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன். சோ அதுக்காக தான் உங்களை நான் வந்து அவரை அந்த சீனியாரிட்டி நம்பரை ஹோல்ட் பண்ண சொல்றேன். சோ அந்த சீனியாரிட்டி நம்பரை ஹோல்ட் பண்ண, இதுல ஒரு விஷயம் பாருங்க, 10 கோடி பாயிண்ட் ஜென்ரேட் ஆச்சுன்னா அதுக்கு மேல 1000 ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? சோ அதாவது 1 லட்சம் வாடிக்கையாளர்கள் வரைக்கும் தான் நம்ம நிறுவனம் வந்து இந்த 1000 ரிவார்ட் பாயிண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்க போறாங்க ஃப்ரீயா. அதுக்கப்புறம் எல்லாருமே எல்லா வாடிக்கையாளருக்கும் இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் வரும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்தியா அளவுல இதனுடைய சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து பெரிய அளவுல வந்து அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் எல்லாருக்குமே ஜென்ரேட் ஆகும். ஆனா அவர்களுக்கு எல்லாம் இதே மாதிரி 1000 பாயிண்ட் கிடைக்காது. ஸோ அவங்க 1000 பாயிண்ட் வேணும் அப்படின்னா அவங்க இங்க கம்பெனில ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு சர்வீஸை யூட்டிலைஸ் பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப இப்ப இருக்கக்கூடிய இந்த 1 லட்சம் வாடிக்கையாளர்கள் அப்படின்றவங்க ஒரு எந்த விதமான செலவும் இல்லாமல் ஜஸ்ட் 20 ருபீஸ்ல அவங்க இந்த இதை அச்சீவ் பண்ண போறாங்க. ஸோ நீங்க பேமெண்ட்டை வந்து நிறுவனத்துக்கு IMPS வடிவில் தான் பண்ணணும். யாருமே வந்து UPI மூலமா பண்ணக்கூடாது. UPI மூலமா பண்ணீங்கன்னா அது கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. IMPSல தான் பண்ணணும். IMPSல பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு பல்கா வந்து நீங்க ரிவார்ட் பாயிண்ட புக் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க கஸ்டமருடைய ஐடியெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க அதுல பல்கா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 5 பேர் தான் இப்போ நான் புக் பண்ணிருக்கேன். 5 பேருக்கு புக் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் பண்றீங்கன்னா 10 பேருக்கு பண்ணி அதே ஸ்கிரீன்ஷாட் நீங்க ஒரு 300 ரூபாய் மொத்தமா அனுப்பிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேருக்கு நீங்க புக் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து ஒரு 10 பேருக்கு நீங்க புக் பண்ணி கொடுக்கலாம். அப்ப ஒரு வார காலத்துக்குள்ள நம்ம முடிக்கணும்ன்ற டார்கெட் வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? நீங்க வந்து 10 நாள் 15 நாள் என்னைக்கு முடிக்க போறீங்களோ அன்னைக்குதான் உங்களுடைய இன்கம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா நீங்க ஜாயின் பண்ண டேட்ல இருந்து ஒரு வார காலத்துக்குள்ள முடிவு பண்ணிக்கணும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்க ப்ரொமோட்டர் அப்பாயின்ட் பண்றதை ஒரு வார காலத்துல முடிச்சிடணும். அதை வந்து நான் எப்ப வேணாலும் பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு அந்த இன்கம் வந்து எந்த இன்கம்ன்றதை உங்களால பிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ அதனால நீங்க ப்ரொமோட்டர் அப்பாயின்ட் பண்றது 2 ப்ரொமோட்டரா இருந்தாலும் அது ஒரு வார காலத்துக்குள்ள அப்பாயின்ட் பண்ணிருக்கும். 4 ப்ரொமோட்டரா இருந்தாலும் ஒரு வார காலத்துக்குள்ள அப்பாயின்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மிக ஒரு ப்ரொமோட்டருக்கு உண்டான மிக முக்கியமான விஷயங்க. ஸோ இந்த சிஸ்டம் உங்களுக்கு முன்னாடி இருந்த டிஜிட்டல் ப்ரொமோட்டரோட இது நிறுவனத்திற்கு மிக அதிக வருவாயை கொண்டு வரக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்கும். அதே டயத்துல நீங்களும் வந்து ஒரு ப்ரொமோட்டரா வந்து நீங்களும் ஒரு மிகப்பெரிய அளவுல சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நிறுவனம் இங்க ஏற்படுத்தி தராங்க. ஸோ அதே மாதிரி நிறுவனத்துக்கு வந்து நிறைய ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் தேவையில்லைங்க. ஓகேங்களா? ஸோ மிஞ்சி போனா ஒரு 20,000 25,000 ப்ரொமோட்டர்ஸ் தான் நம்ம வந்து பிளான் பண்றோம் நம்ம நிறுவனத்துக்கு தமிழ்நாட்டுல மட்டும். ஸோ அந்த 25,000 ப்ரொமோட்டர்ல எத்தனை பேர் வந்து அதிகமாக சம்பாதிக்கும்? ஏன்னா கடைசியில வர ஒவ்வொரு ப்ரொமோட்டரும் 150 ரூபா சம்பாதிக்கலாம். என்னால ரெஃபர் பண்ண, ஏன்னா ரெஃபர் கம்பெனியே பண்ண முடியாதுன்னு ஒரு சூழல். இதுக்கு மேல ரெக்ரூட்மெண்டே கிடையாதுன்னு சொல்லும் போது கடைசி கட்டத்துல வரக்கூடிய ப்ரொமோட்டர்ஸ் 150 ரூபா தான் சம்பாதிப்பாரு.
ஆனா இப்போ ஆரம்பத்துல வரக்கூடிய ப்ரொமோட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 4 பேரு 8 பேரு 12 பேருன்னு நிறைய ப்ரொமோட்டர்ஸ் ரெஃபர் பண்ணும்போது அவருடைய இன்கம் வந்து அதற்கேற்றாற்போல் அங்க இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதாங்க வந்து ஒரு பிசினஸா இருக்கும். ஓகேங்களா, நான் வர்ற எல்லாருமே நீங்க எவ்வளவு பேர் வேணாலும் சேருங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்கம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து முடியாத விஷயம். ஸோ மற்றவர்கள் எல்லாம் இந்த நிறுவனத்துடைய வாடிக்கையாளர்களாக இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இன்னும் விரைவில் வந்து நீங்க பிரான்சைஸ் இன்னும் ஒரு 10 நாள்ல பார்க்கலாம். தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல அங்கங்கே பிரான்சைஸிகள் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்ப மினி சேல்ஸ் கப்பை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இதற்காக தினத்தந்தி நம்மளுடைய இது சோசியல் மீடியால எல்லாம் நம்ம கம்பெனி வந்து விளம்பரங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தினத்தந்தியில கடந்த ஒரு வார காலமாகவே பிரான்சைஸ்க்கு விளம்பரம் வந்துட்டு இருக்கு. இப்ப மினி சேல்ஸ் கப்புக்கு பாத்தீங்கன்னா தினத்தந்தியில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு தந்தியில வந்து விளம்பரம் கொடுத்துருக்காங்க, பிரான்சைஸ்க்கும் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் கப்புக்கும் ஐபிஎஸ் சென்டருக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது மட்டும் இப்ப இதெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சு அப்படின்னா நம்ம நிறுவனத்துடைய சேல்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுல போக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒரு உண்மையான நிறுவனத்துல, நேர்மையான நிறுவனத்துல, நம்ம விற்பனையின் அடிப்படையில செயல்படக்கூடிய ஒரு நிறுவனத்துல நம்மளால இந்த நிறுவனத்துடைய விற்பனை அதிகரிக்குது. ஸோ அதுல இருந்து நமக்கு ஒரு லாபத்தை கொடுக்குறாங்கன்ற ஒரு திருப்தியான, ஒரு மகிழ்ச்சியான இந்த வருமானம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருமானமாக கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்க போக போக நீங்களே மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக நீங்க உணர்வீர்கள். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம வந்து இப்ப நீங்க ஒரு 30 கஸ்டமர் சேருன்னா 30 கஸ்டமர்கிட்ட நீங்க ஒரு 1000 ரூபாய் வாங்கிங்க, அவங்களுக்கு ஒரு இல்ல அவங்களுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு கிட்பேக் வாங்க அப்படின்லாம் எதுவுமே சொல்லணும். அவங்களோட விருப்பம். நீங்க வாடிக்கையாளரா சேர்த்து விடுறீங்க, அந்த வாடிக்கையாளர் கேஷ் பர்ச்சேஸ் பண்ணணுமா, இல்ல நம்மளுடைய கிரெடிட் வேலெட்டை வாங்கி கிரெடிட் வேலெட்ல பர்ச்சேஸ் பண்ணுமா, இல்ல சார் நான் அப்பப்ப நான் வந்து பொருளை நேரடியா பார்த்து வாங்கிட்டு நான் தவணை முறையில நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். இது வாடிக்கையாளர்களுடைய இது. இப்போ நம்ம நிறுவனம் தான் எல்லாருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு கடன் கொடுக்குறாங்களே ஒழிய வாடிக்கையாளர்களுக்கு வந்து நம்ம இங்க எங்கேயும் எந்த விதத்துக்கு நம்ம வந்து தொகை வாங்கல. அதே டயத்துல ப்ரொமோட்டராக இருக்கக்கூடியவர்கள் வருகிற 15ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கோம். அதனால ப்ரொமோட்டர் நண்பர்கள் நீங்க வந்து உங்களுடைய இப்ப நீங்க நினைச்சா 12 பேர் இல்ல 24 பேர் வரைக்கும் கூட நீங்க வந்து உங்களுடைய ப்ரொமோட்டர் டீமை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்படி நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது ஸோ உங்களுக்கு உங்களுடைய இன்கம் வந்து வேற லெவல்ல போய் நிற்கும். ஓகேங்களா, ஆனா வாடிக்கையாளர்கள் 15 பேர் பண்ணீங்கனாலே போதும். ஓகேங்களா, ஸோ இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க. ஸோ 15ஆம் தேதிக்கு மேல நீங்க 149 ரூபா கட்டினா மட்டும்தான், நீங்க பதிவு கட்டினா மட்டும்தான் ஒருத்தர் ப்ரொமோட்டராக இணைய முடியும். 499 ரூபா கட்டினா மட்டும்தான் ஒருத்தர் வந்து டீம் லீடராக வர முடியும். ஓகேங்களா, ஸோ மற்றபடி ஒரு டீம் லீடருக்கு உண்டான இன்கம், ஆர்கனைசருக்கு உண்டான இன்கம் இதெல்லாம், அதாவது இப்ப எக்ஸ்ட்ரா போடுச்சு அப்படின்னா எங்களுக்கு டீம் லீடருக்கு என்ன மாதிரியான இன்கம் வரும், இப்ப கீழே வந்து கஸ்டமர் ஸ்ட்ரென்த் அதிகரிக்குது, ப்ரொமோட்டர் ஸ்ட்ரென்த் அதிகரிக்குதுன்னா என்ன மாதிரியான இன்கம் வரும்ன்றதுலாம் நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் இப்ப எப்படி ப்ரொமோட்டருக்கு நான் போட்டிருக்கணும், நான் அதே மாதிரி உங்களுக்கு டீம் லீடருக்கு, பிரசிடென்ட்டுக்கு, ஆர்கனைசருக்கு எல்லாருக்குமே போடுறேன். அப்ப பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய டீமை கட்டி வைக்கிறீங்களோ, ஓகேங்களா, ஏன்னா இருக்கிறது 25,000 பிளேஸ்மெண்ட் தான். ஓகேங்களா, இந்த 25,000 பிளேஸ்மெண்ட்ல எந்த டீம் வந்து அதிகமான ப்ரொமோட்டர்களை வைத்திருக்கிறார்களோ, எந்த பிரசிடென்ட் டீம் வந்து அதிகமான ப்ரொமோட்டர்களை வைத்திருக்கிறார்களோ, எந்த டீம் வந்து மொத்தம் 4 டீமா நம்ம பிரிச்சு 5 டீமா பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா, 5 டீம்ல ஒவ்வொரு டீம்லயும் 4 ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிறீங்க, 4 பிரசிடென்ட்ஸ் இருக்கீங்க. ஓகேங்களா, சோ நீங்க எல்லாருமே ஒருங்கிணைத்து உங்களுடைய டீம்ல கவனம் செலுத்துங்க. 25,000 பேர் நம்ம வந்து எல்லாரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்பெனி எப்ப வேணாலும் நிறைய பேர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அதையும் பேச சொல்லிடுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. மேக்சிமம் 25,000 ப்ரொமோட்டர்ஸ் தான் கம்பெனி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ள 3000 டீம் லீடர்ஸ் தான் கம்பெனி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 600 கோஆர்டினேட்டர்ஸ் தான் கம்பெனி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. 100 ஆர்கனைசர் தான் கம்பெனி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. 20 பிரசிடென்ட் தான் கம்பெனி ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் மட்டும்தான் பாத்தீங்கன்னா 25,000 ப்ரொமோட்டர்ஸ் வரைக்கும் கம்பெனி எடுக்க போறாங்க தமிழ்நாட்டில். ஓகேங்களா, ஸோ அதுக்கு பிறகு 1 கோடி வாடிக்கையாளர்கள் தான் கம்பெனியுடைய இலக்கு இப்போ ஆரம்பத்துல. ஸோ இது கண்டிப்பாக மினி சேல்ஸ் கம்பு பாத்தீங்க அப்படின்னா 4000 சேல்ஸ் கம்பு தமிழ்நாட்டில் கொடுக்க போறாங்க. பிரான்சைசி வாய்ப்பு பாத்தீங்கன்னா 1000 பிரான்சைஸ் வாய்ப்பு கொடுக்க போறாங்க. இது எல்லாமே நீங்க படிப்படியா இப்ப நடக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மற்ற நிறுவனங்கள், இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள் நீங்க போய் பார்த்துக்கலாம். அந்த நிறுவனங்கள்லாம் வந்து
நாங்க வந்து இங்க சர்வீஸ் சென்டர் கொடுக்குறோம், அங்க சர்வீஸ் சென்டர் கொடுக்குறோம் அப்படின்றலாம் கிடையாது. இப்ப இமீடியட்டா 2 பேர் இப்ப மினி சேல்ஸ் கிளப்புக்கு புக் பண்ணிருக்காங்க. அந்த மினி சேல்ஸ் கிளப் 2 பேருக்கும் திங்கட்கிழமை அன்னைக்கு பொருள் போகும். அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஆரம்பத்துல ஒரு 50,000 கொடுத்து அப்படியே படிப்படியா இன்க்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் அங்க ப்ராடக்டை ஏற்றும் பொழுது அப்ப நிறுவனத்துடைய என்ன எதற்காக இது மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு மிக தெளிவாக புரியாது. அதனால நண்பர்களே, எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது, எப்படியெல்லாம் நம்ம நிறுவனம் உருவாக்க போகுதுன்றத நான் உங்களுக்கு ஒரு ஓரலா சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மதிப்பீடு செய்து இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு 25,000 பேர் முடிஞ்சதுன்னா 25,001 ஒருத்தர் உள்ள வந்தாருன்னா அவருக்கு இடம் கிடைக்கும். அப்ப அவரு ஆகா இந்த வாய்ப்பு எனக்கு அப்பயே கிடைச்சிச்சு, அப்ப இருந்தேன், நான் டிஜிட்டல் ப்ரொமோட்டரா இருந்தேன், அப்போ வந்து நான் வந்து தவற விட்டுட்டேன். ஆனா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்பிக்கையோட உள்ள வந்துட்டாரு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் 2,100 டெய்லி சம்பாதிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? அன்னைக்கு நிறுவனத்துடைய சேல்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுல கோடிக்கணக்குல போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ நீங்க ஒரு மினி சேல்ஸ் கிளப்புக்கு நம்ம நிறுவனம் டார்கெட் பண்ணிருக்கிறது ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய். ஒரு மினி சேல்ஸ் கிளப்புக்கு நான் சொல்றது ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் நம்ம பிக்ஸ் பண்ணிருக்கோம் டார்கெட்டா. அப்ப ஒரு மாசத்துக்கு 3 லட்சம் ரூபாய். ஓகேங்களா? இதே இது ஒரு பிரான்சைசிக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் டார்கெட் பண்றோம். ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட அதாவது ஒரு 15 லட்சம் ரூபாய்ல இருந்து நம்ம 30 லட்சம் ரூபான்றது ஒரு பிரான்சைசியோடைய டார்கெட் பண்ணிருக்கோம். அப்ப பாத்துங்க 4,000 ஐபிஎஸ் சென்டர். ஓகேங்களா? இது வந்து இன்னைக்கு ஒரே நாள்ல உருவாயிடும் நான் சொல்லவில்லை. பட் இதுதான் இலக்கு. இதை நோக்கிதான் நம்மளுடைய கட்டமைப்பை எல்லாத்தையும் கொண்டுட்டு போறோம். 1000க்கு 1140 பிரான்சைசி ஷாப் பிரான்சைசி கொண்டு வரோம். இது நான் சொல்றது ஒன்லி கிராசரி ஷாப் மட்டும். இதே மாதிரி வெஜிடபிள் ஷாப், இதே மாதிரி பிரியாணி கடையை பொறுத்த மட்டும் அது கூட தான் வரும். ஓகேங்களா? அது பிரியாணி சென்டரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அது 3000க்கு மேற்பட்ட பிரியாணி சென்டர் தான் வரும். ஓகேங்களா? அப்ப இதுக்கான மார்க்கெட் எவ்வளவு பெருசா இருக்குன்றத நீங்க உட்கார்ந்து கணக்கு போட்டு பாருங்க. அப்ப ஏன் நம்ம ப்ரொமோட்டர் சம்பாதிக்க முடியாது, ஏன் பிரசிடென்ட் சம்பாதிக்க முடியாது? உங்களுக்கான ஒரு செக்யூரிட்டி இருக்குதா இல்லையான்னு பாருங்க. நிறுவனத்துடைய வியாபாரம் விரிவுபடுத்த நம்மளால இந்த வருமானம் நமக்கு கிடைக்குமா இல்லையான்றதை யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? நிறுவனம் கட்டமைப்பை உருவாக்க வேலைகள் பார்ப்பாங்க. பிரசிடென்ட் நண்பர்கள் உங்களுடைய மார்க்கெட்டிங் டீம்ல கவனம் செலுத்துங்க. மார்க்கெட்டிங் சிஸ்டம் என்னன்றதை உங்களுக்கு முழுமையாக அமைச்சு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? முழுமையாக நான் அமைச்சு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? நிறுவனத்துக்கு தேவை உங்களால விளம்பரமும் உங்களால வாடிக்கையாளர்கள் தான் தேவை. நிறுவனத்தை பொறுத்த மட்டும் அந்த வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பான சேவையை கொடுத்து வாடிக்கையாளர்கள் தக்க வைத்து அவர்களுக்கும் பங்கு கொடுத்து அவர்களை நம்ம நிறுவனத்துடைய ஒரு திருப்திகரமான வாடிக்கையாளர்களாக வைத்திருப்போம் என்பதை நான் இங்க உங்களுக்கு உறுதி தரேன். எனவே நண்பர்களே, உங்களுடைய ப்ரொமோட்டர் நண்பர்களுக்கு நீங்க இந்த விஷயத்தை பிரசிடென்டாக இருக்கக்கூடியவர்கள் உங்க ப்ரொமோட்டர் எவ்வளவு வாடிக்கையாளர்களை சேர்க்கிறாங்களோ, அவர்கள் எவ்வளவு வாடிக்கையாளர்களை வந்து எவ்வளவு ப்ரொமோட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்களோ அதுக்கேற்றார்கள் மேல வந்து உங்களுக்கான இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால 25,000ங்கிறது நீங்க ரொம்ப சாதாரணமா ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும். அது மாதிரி 10 கோடி ரிவார்ட் பாயிண்ட், ஃப்ரீ ரிவார்ட் பாயிண்ட்ன்றது ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமும் நீங்க வந்து எடுக்கதான் போறீங்க. நீங்க 25,000 × 15 போடுங்க, எவ்வளவு ஆச்சு? 25,000 × 15 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 3,75,000 வாடிக்கையாளர்கள். ஆனா அதுல 1 லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு தான் 1000 ரிவார்ட் பாயிண்ட் கம்பெனி கொடுக்க போகுது. மீதி வரக்கூடிய 2,75,000 வாடிக்கையாளர்களுக்கு நீங்க வெறும் 2 பாயிண்ட் தான் கொடுக்க போறீங்க. வெறும் 2 ரிவார்ட் பாயிண்ட் தான் கொடுக்க போறீங்க. இது மட்டும் கிடையாதுங்க. இப்போ உங்க மூலமாக மார்க்கெட்டிங் டீம் மூலமாக நிறுவனம் எதிர்பார்க்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 ல இருந்து 15 லட்சம் வாடிக்கையாளர்கள். இந்த 15 லட்சம் வாடிக்கையாளர்கள் உங்க மூலமா வந்துட்டாங்க, இவங்களுக்கு சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு, ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் வந்து பிரபலமாயிடுச்சு அப்படின்னாலே அதற்கு பிறகு அந்த 15 லட்சம் வாடிக்கையாளர்களை, ஏன்னா ஒரு ப்ரொமோட்டர் வந்து 15 வாடிக்கையாளர் கொடுத்திருப்பாரு, ஒரு ப்ரொமோட்டர் வந்து 30 வாடிக்கையாளர் கொடுத்திருப்பாரு. அப்படி கணக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் நான் அப்ராக்சிமேட்டா சொல்றேன். இந்த 15 லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு நீங்க சிறப்பான சர்வீஸ் கொடுத்து நீங்க வந்து அவர்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் கொடுத்து அந்த ரிவார்ட் பாயிண்ட் மூலமா அவங்களுக்கு எல்லாம் இன்கம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய நிறுவனம் தமிழ்நாட்டுல 3 கோடி வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரு நிறுவனமாக மாறுவதற்கு எவ்வளவு நாள் ஆகும்ன்றது நீங்க யோசிச்சு பாருங்க. அதே டயத்துல இந்தியா முழுவதும் இதனுடைய கிளைகள் விரிவுபடுத்துறதுக்கு நமக்கு எவ்வளவு நாள் ஆகும். இப்பதான்
ஒரு கடந்த வருடம் பேச ஆரம்பிச்சு இந்த வருடம் இந்த ஒரு கட்டமைப்புக்கு வந்திருக்கோம். ஆனா இனிமேதான் நம்ம நிறுவனத்துடைய வேகமான கட்டமைப்பு உருவாகிறதும் சேல்ஸ் ஒரு மிகப்பெரிய சேல்ஸ் உருவாக போறதும் இனிமேதான் பார்க்க போறீங்க. அதனால இந்த நிறுவனத்தை பொறுத்த மட்டும் ஒரு நேர்மையான ஒரு தொழில நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நிறுவனம் முன்னாடியாவதுங்க கீழே 5000 ரூபாய் கட்டினாதாங்க உங்களுக்கு இன்கம் வந்துச்சு. இப்போ முன்னாடி ஏன் நாங்க அதை வச்சிருந்தோம்னா 5000 ரூபாய் கட்டினவருக்கு அவருக்கு ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு 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 பக்தி இருக்கும், ஒரு தொழில் பக்தி இருக்கும், அந்த தொழிலா மதிப்பாரு அப்படின்றதுனாலதான் நாங்க நினைச்சோம். ஆனா அது போக போக இதுல இருந்தவர்கள் மேக்சிமம் நெட்வொர்க்கரா வந்ததுனால இதனுடைய இது எப்படி போய் ஆரம்பிச்சுன்னா 5000 ரூபாய் கட்டினாலே எனக்கு 300 ரூபாய், 5000 ரூபாய் கட்டினாலே எனக்கு 600 ரூபாய் அப்படின்ற அளவுக்கு போக ஆரம்பிச்சு. அதனாலதான் இப்போ உங்கள்கிட்ட நிறுவனம் பதிவு கட்டணத்தை எதிர்பார்க்கல, உங்ககிட்ட வாடிக்கையாளர்கள் தான் எதிர்பார்க்கறாங்க, உங்ககிட்ட சேல்ஸ் தான் எதிர்பார்க்கறாங்க, உங்ககிட்ட உழைப்பை தான் எதிர்பார்க்கறாங்க. அந்த விஷயத்தை நீங்க கொடுப்பதற்கு தயாராக இருந்தீர்களே ஆனால், நீங்க உங்களுடைய கடமையை நீங்க செய்து விட்டீர்களே ஆனால், உரிமையை நீங்க சரியான நேரத்தில் சரியான பாதையில் நீங்கள் இந்த உரிமையை நீங்கள் பெற முடியும். இது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வருமானமாக இருக்கும். நம்ம இது நிலையான வருமானம், நிரந்தரமான ஒரு வருமானத்தை நீங்க அடைய முடியும். அதற்கான இன்னும் மாரோப்பையெல்லாம் இன்னும் மார்க்கெட்ல நீங்க அது செயல்படுத்த ஆரம்பிச்சு. ஏன்னா நான் மாரோப்பையை பத்தி நான் அதிகமா இப்போதைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறேன். ஏன்னா அது உங்களுக்கு நிறைய எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயங்கள் வந்துடும். ஓகேங்களா? அதே டயத்துல இப்ப உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி, ஓகேங்களா, அதையும் இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம நிறுவனம் பிரைவேட் லிமிடெட் ஆவதற்கான முதல் கட்ட பணிகளை முடித்திருக்கிறாங்க. மேக்சிமம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம நிறுவனம் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்ற ஒரு உரிமையாளர் நிறுவனம் அப்படின்றதுல இருந்து நம்மளுடைய நிறுவனம் மாறி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு அந்தஸ்துக்கு நம்ம நிறுவனம் மாறப்போகுது. நம்ம நிறுவனத்துடைய பெயரும் பாத்தீங்கன்னா ஜமோரா என்ற பெயர் அல்ல, இனிமே ஜமோரா யுனிவர்சல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற பெயர்ல தான் நம்ம நிறுவனம் இப்ப பிரைவேட் லிமிடெடா மாறுது. ஜமோரா யுனிவர்சல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற பெயர் தான் நம்ம நிறுவனத்துக்கு பிரைவேட் லிமிடெடா மாற்றுவதற்கு நம்ம எல்லாமே நடந்துட்டு இருக்கு. விரைவில் உங்களுக்கு அதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு அது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒரு ஆகஸ்ட் மாசம் முதல் வாரத்துல ஒரு நல்ல நாள் பார்த்து அன்னைக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ அதற்கான பணிகள் கிட்டத்தட்ட ஒரு 90% பணிகள் முடிவடைந்திருக்கு. ஓகேங்களா? அதனால நம்ம ஒரு ஒரு பெரிய கார்பரேட் அந்தஸ்து நிறுவனங்கள் எப்படி இருக்குமோ அதை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் போயிட்டு இருக்குது. அதனால நண்பர்களே, இந்த ஒரு நிறுவனத்துல, ஒரு டிக்னிட்டியான நிறுவனத்துல, ஓகேங்களா, இதற்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படின்றது நம்ம இருந்தோம், நான் இல்லைன்னு சொல்லல. அது ஒரு ஸ்கீமாக செயல்பட்டுச்சு. நானும் அது ஸ்கீம் நினைச்சு ஆரம்பிக்கல, பட் அது ஸ்கீமாக தான் செயல்பட்டுச்சு. ஆனா இப்ப இருக்கிறது, நீங்க பண்ண போறது ஒரு தொழில், அதுக்கான ஒரு பயத்தோட, அதுக்கான ஒரு மரியாதையோட, அதுக்கான மதிப்பு கொடுத்து நீங்க செயல்பட்டுருக்கீங்க. ஆனால் உண்மையாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய வருமானத்தை நீங்கள் பெறுவதற்கு இங்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு விஷயம் இன்னைக்கு நமக்கு ஒரு சம்பாத்தியம் பாக்கெட்ல வருதுன்னு சொல்லலாம், அது நம்ம யாரையும் அழித்து வரக்கூடாது. ஓகேங்களா? அதே டயத்துல நீங்க 15ஆம் தேதிக்கு மேல நீங்க ஒரு ப்ரொமோட்டர்கிட்ட 149 ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா, நான் திரும்பவும் சொல்றேன், அந்த 149 ரூபாய் வாங்குவதற்கு முன்பாக அவருக்கு ப்ரொமோட்டருக்கான விதிமுறைகள் எல்லாமே சொல்லி அவரால் செய்ய முடியுமான்னு கேட்டுட்டு அவரை உள்ள கொண்டுட்டு வாங்க. நீங்க ஒரு வார காலத்துக்குள்ள நீங்க ப்ரொமோட்டரை சேர்க்கணுன்றதுக்காக நீங்க அவர்கிட்ட எதுவுமே சொல்லாம அவர்கிட்ட 149 ரூபாய் இல்ல நீங்களே போட்டு கட்டிடுறது 149 ரூபாய், அந்த வேலைகள்லாம் தயவு செய்து செய்யாதீங்க. அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கடந்த காலங்கள் என்ன பிரயோஜனப்பட்ட சொல்லுங்க பாக்கலாம். 5008 ரூபாய் சில பேருக்கு கட்டினவங்கள நான் பார்த்திருக்கிறேன். 5008 ரூபாய் அவங்க ஃபேமிலி பேர்ல 7 வயது குழந்தைக்கெல்லாம் ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டர் ஐடி போட்டவங்க எல்லாம் பார்த்திருக்கேன். அதனால என்ன பிரயோஜனப்பட்டுச்சு சொல்லுங்க பாக்கலாம். நிறுவனத்துக்கு ஏதாவது பிரயோஜனமா, இல்ல அவர்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா? ஒண்ணுமே கிடையாது. இனிமையாவது அந்த இதுல இருந்து நம்மளுடைய எண்ணங்களை மாற்றி நம்ம சரியான ஒரு திசையில பயணம் செய்வோம். இப்ப கூட நீங்க ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டர் ஒரு ப்ரொமோட்டரை உள்ள கொண்டுட்டு வரீங்க அப்படின்னா, அவருக்கு ப்ரொமோட்டருக்கு உண்டான எல்லா வேலைகளையும் கற்றுக் கொடுத்து, இதுதாங்க ப்ரொமோட்டர் வேலை, இந்த வேலையை நீங்க செய்யக்கூடிய தகுதி இருந்துச்சுன்னா நீங்க ப்ரொமோட்டரா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு 149 ரூபாய் வாங்குங்க. ஆனா நீங்க சொல்லாம 149 ரூபாய் வாங்கிட்டீங்க, அவருக்கு நீங்க 1 ரூபாய் கட்டினா கூட
என்ன தெரியுமா சொல்லுவாரு, நான் கட்டினங்க எனக்கு நிறுவனம் அவரு என்ன வேலை செய்யலன்றத சொல்ல போறது கிடையாது. அவருடைய கடமை என்னன்றதை நீ கேட்டு பாருங்க. நிறைய டிஜிட்டல் ப்ரொமோட்டருக்கு ஆரம்ப கட்டத்துல நம்ம நிறுவனம் ஜமோரான்றதே தெரியாது. ஒரு மீட்டிங்ல நான் கேட்டேன், எல்லாருக்கும் இங்க இந்த அத்தனை லீடர்களுக்கும் தெரியும். நம்ம நிறுவனத்தோட பேர் என்னன்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் மாறும் பண்ணினாங்க. ஒருத்தர் ஸ்ட்ரீட் பஸா இருந்தாங்க. இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜமோரான்ற பேரை யாருக்கும் தெரியல. எதுக்காக நான் சொல்றேன், தவறால நான் சொல்ல வரலங்க. ஓகேங்களா? சோ இனிமையாவது நீங்கள் உருவாக்கக்கூடிய டீமை, ஓகேங்களா, உருவாக்கக்கூடிய டீம் நம்மளால என்ன முடியுமோ. இப்ப நான் பிரசிடென்டா இருக்கேன் சார், என்னால பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு வார காலம் டைம் கொடுத்துருக்காங்க. என்னால 5 ஆர்கனைசர் அப்பாயின் பண்ண முடியல. ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க அடுத்து உங்களுக்கு என்ன உங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுதோ அந்த பதவிக்கு வந்துருங்க, தப்பே கிடையாது. பட் ஆனா இது நிரந்தரமான இன்கமா இருக்கும் உங்களுக்கு. இது நிரந்தரமான இன்கமா. நான் ஆர்கனைசரா இருக்கேன் சார், ஆனா என்னால வந்து கோஆர்டினேட்டர் அப்பாயின் பண்ண முடியல. பட் ஆனா பாத்தீங்கன்னா நான் ப்ரொமோட்டரா ஒரு 4 பேர் அப்பாயின் பண்ணிட்டேன். எனக்கு வந்து வாடிக்கையாளர்கள் 15 பேர் நான் அப்பாயின் பண்ணிட்டேன். பரவாயில்ல, நீங்க அதுக்கு உண்டான வருமானத்தை நிரந்தரமாக வாங்க பாருங்க. அதற்காக நமக்கு வருமானம் வர வேண்டும்ன்றதுக்காக நீங்க உங்களுக்கு கீழே நீங்களே பைசா போட்டு அவரை உள்ள கொண்டு வந்துட்டு அவரை சேர்த்துக்கிட்டு அவர்கிட்ட என்னன்னே சொல்றது கிடையாது. ப்ரொமோட்டர்னா என்னன்னே சொல்றது கிடையாது. ஓகேங்களா? அப்ப எப்படி அவர் வந்து பிசினஸ் செய்வாரு, எப்படி உங்களுக்கு இந்த நிறுவனத்துக்கு அவரால் என்ன ஒரு லாபம் கிடைச்சிடும். ஸோ அந்த அவரால் லாபமே கிடைக்காத பட்சத்தில் நீங்க எப்படி அவர் சம்பாதிக்க முடியும்? அது வேஸ்ட். ஏன்னா இப்போ இருக்கிற சிஸ்டம் அப்படி கிடையாது. இப்ப இருக்கிற சிஸ்டம் நீங்க அவர் 15 வாடிக்கையாளர் முடிச்சாதான் உங்களுக்கு வருமானம் வரது. உங்களை முடிக்கலன்னா வருமானம் வரப்போறது கிடையாது. அதே மாதிரி அவர் போஸ்ட் எல்லாம் போடுறாரா இல்லையான்றது இது வரைக்கும் கோஆர்டினேட்டருக்கு ஒரு கேட்டகரி கொடுத்து அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கே தெரியும். உங்களை நீங்க இன்னைக்கு எத்தனை போஸ்ட் போட்டீங்க, எத்தனை மணிக்கு போட்டீங்கன்ற விவரத்தை நான் லிஸ்ட்ல போட்டு வெளியிடுவேன். உங்களுக்கு. ஓகேங்களா? சோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க சரியான ஒரு ப்ரொமோட்டராக செயல்படுங்கள். அதே மாதிரி சரியான ஒரு ப்ரொமோட்டரை உருவாக்குங்கள் அப்படின்றத சொல்றேன். அது மாதிரி உருவாக்கி பாருங்க. நீங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க வந்து இந்த வருமானத்தை நீங்க திருப்திகரமாக நீங்கள் அடைவீர்கள். நிறுவனமும் உங்களுக்கு திருப்திகரமாக உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பாங்க. 2 பேருமே திருப்தி இருக்கணும். கொடுக்கிற எனக்கு இருக்கணும், வாங்குற உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி நம்ம 2 பேரும் எந்த முறையில் சம்பாதிக்கிறோன்றது இருக்கணும். நம்ம நல்ல முறையில் சம்பாதிப்போம், நேர்மையான முறையில் சம்பாதிப்போம், சரியான நபர்களாக நம்ம செயல்படுவோம், சரியான இடத்தில் நம்ம பயணத்தை துவக்குவோம், சரியான திசையில் செல்வோம், சரியான இலக்கை நம்ம சரியான நேரத்தில் அடைவோம். ஓகேங்களா? சோ அதனால நண்பர்களே, நீங்க ஜூலை 15 இருந்து நம்ம நிறுவனத்துடைய பார்வை, நம்ம நிறுவனத்துடைய செயல்பாடு எல்லாமே வந்து வேற விதமா இருக்கும். அதே மாதிரி நீங்க இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சுலாம் பாத்தீங்கன்னா நம்ம நிறுவனத்துடைய கட்டமைப்பு எல்லாம் வந்து பிரமிக்கத்தக்கக்கூடிய அளவுல இருக்கும். நான் இப்ப வெறும் வாயால சொல்றேன். இன்னைக்கு நிறைய ப்ரொமோட்டர்ஸ், நிறைய மினி சேல்ஸ் ஹப், நிறைய இப்ப பிரான்சைஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஓகேங்களா, நான் வந்து இப்ப யார்கிட்டையும் வந்து நம்மளுடைய லீடர்ஸ் வந்து எனக்கு ஒரு சேல்ஸ் ஹப் வரும், வந்து எனக்கு வந்து பிரான்சைஸ் வருவாங்க அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கலங்க. சோ இதற்காக தனியா நம்ம கம்பெனில இருந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிரான்சைஸ் அப்பாயின் பண்றதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மினி சேல்ஸ் ஹப் எடுக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்காங்க. பட் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கீங்க. நான் ப்ரொமோட்டராவும் இருக்கிறேன், அதே டயத்துல நான் வந்து இந்த நிறுவனத்துடைய மினி சேல்ஸ் ஹப்பாவும் இருக்கிறேன். ஓகேங்களா? சோ நீங்க பண்ணி பாருங்க. ஒரு மினி சேல்ஸ் ஹப்பே மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவிலான வாய்ப்பை நிறுவனம் அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணித்தராங்க. இன்னைக்கு மிகப்பெரிய கிட்டத்தட்ட நீங்க பாத்துக்கலாம். நீங்க தமிழ்நாட்டுடைய மொத்த விற்பனையுடைய கோடி எத்தனை கோடி தெரியுங்களா? ஒரு மாசத்துக்கு நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நமக்கு தலை சுத்திரும். நீங்க டெக்ஸ்டைலா இருக்கட்டும், கிச்சன் அப்ளைன்ஸா இருக்கட்டும், நீங்க வந்து கிராசரியா இருக்கட்டும், ரைஸா இருக்கட்டும், பால், இது நீங்க எல்லா பிசினஸோடைய மாதாந்திர டர்ன்ஓவர் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா, அதுல நம்ம பிளான் பண்றது வெறும்
எல்லா விஷயங்களும் இப்போ உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்க நிதானமா யோசிச்சு நம்ம எந்த லெவல்ல வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும், நம்மளால எவ்வளவு முடியும், எவ்வளவு வாடிக்கையாளர்கள் எடுக்க முடியுன்றதை நீங்க முடிவு பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க வந்து செயல்பட பாருங்க. அப்ப இப்ப இருக்கக்கூடிய பிரசிடென்ட், ஆர்கனைசர் எல்லாருமே நீங்க வந்து ஒரு ப்ரொமோட்டரை உருவாக்கி இருக்கீங்க. அந்த ப்ரொமோட்டர் எவ்வளவு வாடிக்கையாளர்கள் எடுக்கணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணி, ஏன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது இடையில டைம். ஓகேங்களா? கண்டிப்பாக இதுக்கு மேல டைம் எக்ஸ்டென்ஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது இந்த விற்பனை அப்படின்றது ஒரு இலக்கை நிர்ணயிச்சு தாங்க பண்ண முடியும். குறிப்பிட்ட காலத்துக்கும் குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்கு பேர் தான் சேல்ஸ். ஓகேங்களா? அதனால இது உங்களுக்கு டைம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி தருவாங்க அப்படின்லாம் கிடையாது. அதுக்குதான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குங்க. இப்ப நீங்க வந்து எவ்வளவு வாடிக்கையாளர்கள் எடுக்கணும்ன்றத மைண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற போல் அந்த பர்மனன்ட் பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கீங்க. அதற்கு பிறகு நீங்க வந்து வாடிக்கையாளர்கள் என்னைக்கு எடுக்கிறீங்களோ அங்கிருந்து உங்களுடைய இன்கம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அனைவரும் வாழலாக வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.